ஒரு சில பேருக்கு ரொம்ப மனசு நொந்து போய் காசை ஏமாற்றிட்டா, வீடை ஏமாற்றிட்டா, எனக்கு ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திட்டா மாமி, நான் காசு வெட்டி போட போகிறேன், போடலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கான். காசு வெட்டி போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் அதோட விளைவுகள் ரொம்ப இதை ஒருத்தர் அழிய போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை பண்ணுறோம் இல்லையா. அவள் அழியணும் அப்படின்ட்டு தான் பண்ணுறோம் அவளுக்காக. ஸோ தெரிஞ்சு தப்பு தெரியாமல் பண்ணுறதுங்கிறது வேற, தெரிஞ்சு பண்ணுறதுங்கிறது வேற இல்லையா. அதனால உங்களோட இஷ்டம்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்கா. காசு வெட்டி போடுறது அப்படிங்கிறது சப்போஸ் அவள் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் இந்த காரியம் பண்ணியிருக்கோம், எனக்கு தலையெழுத்து, என் வழி இல்லாமல் நான் பண்ணிருக்கேன், என்னை நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டிண்டா அது அப்படியே நம்ம பக்கம் திரும்பிடும். அப்போ நம்ம குழந்தைகள் நம்ம பரம்பரை பாதிக்கப்படும் இல்லையா. ஸோ தெய்வத்தை வேண்டிக்கோங்க, அவள்கிட்ட ஒப்படைச்சிருங்கோ, நீ அவளை பார்த்துக்கோ, என்னால் தாங்க முடியலை அப்படின்னுட்டு. எது நல்லது எது கெடுதல்னு அவள் பார்த்துப்பா. அதனால் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். காசு வெட்டி போடுறது அப்படிங்கிறது முழுக்க அழிக்கிறதுக்கு சமம். அதனால் கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவெடுங்கோ, சரியா?